இங்கே ஒரு பேஷண்ட் வந்து சிவியர் பர்சைட்டிஸோட வந்திருக்காரு. நீ ஜாயிண்ட் பர்சைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம் தெரப்பி பண்ண போறோம். அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இவர் வந்து பர்சைட்டிஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா, நமக்கு நீ ஜாயின்ட்ல நெறைய பர்ஸா இருக்கு. ஆனா வந்து பர்சைட்டிஸ் எதனால வருது அப்படின்னா, அதிக யூசேஜஸ். பர்ஸானாலே வந்து ஒரு குஷன் மாரி இருக்கும் நமக்கு போன் கடையில. ஃப்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ வந்து ஈஸி ஆக்குறதுக்கு தான் அந்த பர்ஸானே சொல்லுவோம். அவ்வளவு எஃபெக்டிவான அந்த குஷன் வந்து புண்ணாகணும் அப்படின்னா, ஓவர் யூசேஜ். இப்போ இப்போ வந்திருக்க பேஷண்ட் வந்து நெறைய திருத்தலங்களுக்கு, கோயிலுக்குலாம் சுத்திட்டு இப்படி வந்ததுனால, அதனால கால் வந்து நல்லா சிவியரா அவருக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அத பார்க்கலாம். சரியா? சார், ரொம்ப வலி இருக்கோ? ரொம்ப வலியுது என்ன? திரும்புங்க. உங்க கால இந்த இந்த கால திருப்பி காமிங்க. இந்த கால்ல பின்னால பாருங்க பர்சைட்டிஸ். இதான் வந்து நம்ம சிவியரா வந்து அவருக்கு இன்ஃப்ளேம்ட் ஆகி புண்ணாயிருக்கு. நல்ல பெயின் அவருக்கு. இவ்வளோ பெயின் இருக்கும்போது ரொம்ப வந்து நம்ம ஓவரா அவ்வளோ ப்ரெஷர்லாம் நம்ம குடுக்கக்கூடாது. முதல்ல நம்ம பண்ண போறது வந்து ஒரு சின்ன வர்மா தான். அவருக்கு இப்ப வர்மா பண்ண போறோம். மைல்டா பண்ணுவோம். பெயின் இருக்கா சொல்லுங்க. இந்த பர்ஸால பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இன்ஃப்ளேம் ஆகி சில லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள வீக்கம் வந்திருக்கும். இதுல ஒரு பெரிய பர்ஸா உண்டு. போஸ்ட் மெனோபாசல் உமனுக்குலாம் மத்த பெஸ்ட் ஆன்சரிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஸ்வெல்லிங் சிவியரா இருக்கும். எங்களுக்கு இன்னொரு அந்த பேஷண்ட்டும் வந்திருந்தாங்க. வலி இருந்தா சொல்லுங்க சார். மாத்திரை அளவு கரெக்ட்டா குடுக்கணும் பேஷண்ட்டுக்கு வர்மா பண்ணும்போது. வர்மா பண்ற ப்ரொசீஜர் ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, நரம்புகளையும், அதுல உள்ள மசில்ஸையும் தூண்டுறதுனால வந்து ரத்த ஓட்டம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அதிகமாகும்போது தானாவே கொஞ்சம் பெயின் குறையும். வர்மா முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு ஆயில் போட்டு மைல்ட்ல ஒரு மசாஜ் குடுக்கலாம். ஒத்தடம் வந்து குடுக்கும்போது நம்ம வந்து மூலிகைகளை இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கும். அதாவது ரொம்ப புண்ணை ஆற்றக்கூடிய மூலிகைகள் இருக்குல்ல, அந்த எண்ணெயில வந்து அதை மூலிகைலாம் வெட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில வதக்கிட்டு அது ஒரு கிளி மாரி எண்ணெய் கிளி ஒத்தடம்னு சொல்லும். அத வந்து வச்சு ஒத்தட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கட்டு போட போறோம். பாருங்க அந்த ஆயில் வந்து பாருங்க நல்லா வந்து உள்ள போயிருச்சு. அவ்வளோ தூரம் அப்சார்ப் ஆயிருக்க அவருக்கு. அந்த அளவுக்கு சிவியரா அவருக்கு வந்து பெயின் நல்ல இருந்திருக்கு. அப்போ ஒரு 3 டேஸ் இந்த மாரி இருக்கணும். அது இந்த சூடு வெது வெதுன்னு இருக்கும்போது, அப்படியே சூடு இருந்தா சொல்லுங்க. சூடு ரொம்ப இருக்காது. இப்படி வச்சு பேஷண்ட்டுக்கு அந்த மூலிகைலாம் போட்டு வச்ச அந்த இது அப்படியே போட்டு, காலுக்கு பின்னாலயே வச்சு ஒரு கட்டு போட்டு இது பொதுவா வந்து வயதானவங்களுக்கு நெறைய மருந்து சாப்பிட முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது, இந்த மாரி நம்ம குடுக்கும்போது, எக்ஸல் தெரப்பி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சார் ஒரு 2, 3 ஹவர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க போய் கழத்தி விட்டுருங்க. சரிங்களா? ரைட். பொதுவாகவே வயதானவர்களுக்கு வந்து இந்த மாரி பெயின் வரும்போதே, அவங்க நெறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது சுகருக்கு, பிரஷருக்கு, கொலஸ்ட்ரால்க்குலாம் மெடிசன் எடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸல் தெரப்பி வந்து ஒரு 3 to 4 டேஸ் வர சொல்லி, இந்த மாரி மசாஜ், கிளி ஒத்தடம் அந்த மாரி குடுக்கும்போது, கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, அந்த ஷோல்டர் பெயினு, பெரிய ஆர்த்ரைட்டிஸ், குதிகால் வலிலாம் குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு 50 to 70% கூட நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம இந்த மெடிசின் குடுத்துக்கலாம். இது வந்து நல்ல எக்ஸலன்டான ரிசல்ட் நமக்கு குடுக்கும்.